உங்கள் வீராம் பிரகாஷ் டிவிக்காக மிக நீண்ட நாட்கள் கழித்து நேரடியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிற தலைப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆம், கொரோனானால இப்ப உயிர் போகுதா இல்லையா, அதனுடைய பரவல் எப்படி இருக்கு, நாம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் கொடுங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக தான் அடுத்தடுத்த வீடியோகள் போடுறதுக்கு எங்களுக்கும் ஆர்வமாக இருக்கும். அதனால் பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் வீடியோக்குள்ளே போகலாம். கொரோனா அப்படிங்கிறது 2019 2023 வரைக்கும் நம்ம உலக அளவில் நம்மளை வீட்டுக்குள்ள முடங்க செய்த ஒரு வைரஸ் கிருமி அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எல்லாருமே அனுபவப்பட்டிருக்கிறோம். அதுல எப்படி நம்மளை தற்காத்துக்கிட்டோம் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ அந்த முடக்கம் பண்ண கொரோனா வைரஸ் இப்போ தெற்கு ஆசிய நாடுகளான ஹாங்காங், தாய்லாந்து, சிங்கப்பூர் இங்கிருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பிச்சிருக்குது. ஸோ இந்தியாவிலையும் அந்த கொரோனா வைரஸ் வந்துருச்சு. இப்போ குறிப்பாக தமிழ்நாடு, நம்மளை சுற்றி இருக்கிற கேரளா, கர்நாடகா, பாண்டிச்சேரி எல்லாம் வந்துருச்சு. ஏன் மகாராஷ்டிரா, டெல்லியில் கூட வந்துருச்சு. இந்த ஒமைக்ரான் வைரஸானது வீரியம் இல்லை அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் கேரளா, டெல்லி போன்ற மாநிலங்கள் மட்டும் இல்லாமல் கர்நாடகா, பெங்களூர்ல கூட இப்போ ஒரு சில இறப்புகள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆகவே ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய சிச்சுவேஷன் இப்போ இருக்குதான். ஆகவே ஒரு பெரிய அளவுல இல்லை, மத்திய அரசு மாஸ்க் போடுற அளவுக்கு இன்னும் இல்லை அப்படிங்கறத சொல்லி இருக்குது. இருந்தாலும் நாம காய்ச்சல், நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் புதுசா வந்துச்சுன்னா நாம உரிய மருத்துவரை அணுகி நம்மளை நாம தனிமைப்படுத்திக்கிட்டு அதற்குரிய மருந்துகளை சாப்பிட்டோம்னா உடனே அது சரியாயிடுது. ஸோ இந்த பரவலை நாம தான் முன்னின்று மற்றவங்களுக்கு பரவ விடாம தடுக்கிறதுல நம்மளும் ஒரு பங்கு வகிக்கணும். இதனால நாட்டுக்கு நல்லது செய்யறோம் அப்படிங்கிற நினைப்பு நமக்கு எல்லாருக்கும் இருக்கணும். இந்த வைரஸை சாதாரணமா நினைக்க வேண்டாம், ஏன்னா நம்ம அனுபவப்பட்டுட்டோம். அதனால நாம வீரியம் இல்லை அப்படின்னா கூட உரிய எச்சரிக்கையோட கிருமி நாசினி பயன்படுத்திக்கலாம். கூட்டங்களுக்கு போகும்போது ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா அதுல மாஸ்க் போட்டுக்கலாம். ஸோ இந்த சிறு சிறு தற்காப்பு மூலமா நாம தான் காப்பாத்திக்கிறணும். ஸோ ஆகவே மற்றவங்களுக்கும் நாம ஒரு விழிப்புணர்வை கொடுத்து இந்த ஒமைக்ரான் வைரஸான கொரோனாவை நம்ம கிட்ட இருந்து ஒதுக்கி வைக்கிறதுல நாமளும் முன்னிலை பங்கு வைக்கணும் அப்படிங்கிறத வேண்டிக்கிட்டு, இந்த வைரஸை இதுக்கான தடுப்புகள் எப்படி அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்படிங்கிறதுனால பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல தான் இப்போ போய் செக்கிங் பண்ற சூழ்நிலையில் இருக்குது. ஸோ இப்போ அதை அரசு மருத்துவமனைகளிலையும் இதற்குரிய செக்கிங் வச்சாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா இது பொதுமக்களுடைய வேண்டுதல் அப்படிங்கிறத நம்ம பிரகாஷ் டிவி மூலமா முன்னிறுத்தி கொரோனாவை வெல்வோம் என்ற சபதம் ஏற்று நாம் செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.